பாட்டு வரிகள்லாம் எப்படி இருக்கு தலைவா? அதுதான் தலைவா, ஒரே ஷாட்ல முடிச்சிட்டேன் தலைவன். ஃபைட் சீனு, கதை, ஸ்டோரி எல்லாத்தையும் வந்து மக்களுக்கோசம் செதுக்கி வச்சிருக்கான் தளபதியை வந்து. லாஸ்ட் படம் என்னுடைய படத்துக்கு என் மக்களுக்காக நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு கதையை கேட்டுதான் எடுத்துருக்காரு. மொத்தத்துல ஜனநாயகம் படம் வந்து எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு தெளிவா. எல்லா படத்தையும் இந்த கேஜிஎஃப் எல்லா படத்தையும் வாரிஸ், அந்த என்ன படுது கேஜிஎஃப், ஆர்ஆர், அப்புறம் அந்த கங்குவாவா, எல்லா படத்தையும் வாரி சாப்பிட்டு போயிடுச்சு இந்த படம். சத்தியமா இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை உடைக்கிறது லாஸ்ட் படமும் இதுதான். தளபதிக்கு பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு படமும் இதுதான். தளபதி ரசிகர்களுக்கு மறக்க முடியாத ஒரு படம்னா சத்தியமா செதுக்கி வச்சுட்டு போறேன் தளபதி. ஜனநாயகம் படத்துல அரசியல் இருக்கா? கன்ஃபார்மா செதுக்கி வச்சிருக்கான் தலைவா. நீங்க போய் பாருங்க. மக்கள் மேல கைய வைக்கிறதுக்கு உரிமை யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீன்ல தலைவன் குரல் குத்து சொல்லியிருப்பாரு. அந்த சீன்ல நான் எதுவும் சொல்ல விரும்பல. அபிமானி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு தளபதி. ஐ எம் வெயிட்டிங் சொல்லியிருப்பாரு. எல்லா படத்திலும் சொல்லியிருப்பாரு. இல்ல அந்த சீனை விட வேற லெவல்ல சொல்லியிருக்காரு. ஒரு சீன் புல் அரிக்கும், ஒவ்வொரு சீன் மூமெண்ட்டும். ஃபைட் சீன் தான் எனக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்க்காத. ஒரு தெலுங்கு படத்துல அடிப்பாங்க பாத்தீங்களா, ஹாலிவுட் படத்துல தெலுங்கு படத்துல மிக்ஸ் பண்ணி ஒரு 5-6 படத்தை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காருப்பா உள்ள. கதை தான் எனக்கும் புரியல. ஜனநாயகம் படத்துல அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பாட்டு வரிகள்லாம் அரசியல் நோக்கி இருக்கா, இல்ல ஒன்லி பார்த்தா லவ் சீன் அப்படி மட்டுமே எப்படி இருக்கா விஜய் பாடல்? அதுதான் சொல்றேனே, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றேனே. சத்தியமா ஒண்ணுமே புரியல. ஒரு 3 முறை நான் பார்த்தாதான் அந்த கதையை எனக்கு புரியும். சாங்ஸ் நல்லா இருக்குது. தளபதி கோசம்பா போனோம்பா, தளபதி லாஸ்ட் படம்பா செம எட்டு. அனிருத் பிஜிஎம் நல்லா இருக்கும்பா. அதுக்கோசம் தான் ஸ்கிரீன்ல போய் நான் உட்காந்து படம் பார்த்தேன். வேற யாருக்குமே போல. நான் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு? நாசர் நானே நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. தளபதி அந்த ஹீரோனியா அது இதுன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? பட்டாளமே பெரிய பட்டாளம், சினிமா பட்டாளம் தலைவா. ரெண்டு பேருக்கு போட்டி போட்டு உருவாக்குறதை ஏன் உருவாக்குறீங்க மீடியா பொறுத்த வரைக்கும்? ஆனா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு, தளபதி வந்து ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணாதீங்க. இவர் வந்து வளர்ந்து வர நடிகர், அவர் வந்து வளர்ந்த நடிகர், அவர் முடிச்சிட்டாரு. அது கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க என்ன கேட்டீங்க? மீடியாவை மீடியா சொல்ற மீடியா போர்ட்ரேட் பண்ண மீடியா வந்து எதுவும் கேட்கல. மீடியா மேல எந்த ஒரு குறையும் சொல்லாதீங்க. அதேதான் ஆடியன்ஸ் என்ன கருத்து வேறுபாடு வச்சிருக்காங்களோ அதை தான் மீடியா வந்து சொல்லும். மீடியா மேல டைரக்டா எத்தனை வந்து தெளிக்காதீங்க, மீடியாவை கேவலப்படுத்தாதீங்க. சரிங்களா? கேட்டதே தப்பு தானே, கம்பேர்ன்றதே கிடையாதுல்ல. அவர் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காரு, அண்ணன் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு அவசியமே கிடையாது. அதேதான் நானும் கேள்வி கேட்கிறேன். நீங்க கேட்கிற கேள்வி ரைட்டு தான். ஆனா மீடியான்றது வேற எதுவும் கேட்கல. ஆடியன்ஸ் ஜனநாயக படம் நல்லா இருந்தாலும் ஓடிடும். ஓகேங்களா? நான் வந்து தீவிர எஸ்கே ஃபேன் தான். இருந்தாலும் இப்ப டிவிகேல இருக்கேன். ஓ, டிவிகேல இருக்கீங்க? ஆமா, கட்சியில இருக்கோம். ஓகேண்ணா. டிவிகேல இருக்கும்போது இந்த படத்துல என்ன நான் சப்போர்ட் பண்றேன்னா, இதுக்கும் எனக்கும் பிடிக்கும் அண்ணனை. ஓகேங்களா? தீவிர ஃபேன் தான் எஸ்கேவோட. இப்ப ஏன் டிவிகேக்கு போயிருக்கேன்னா, ஒரு நல்ல ஒரு தமிழகத்துக்கு சேஞ்சஸ் எதனா கிடைக்கும் அப்படின்னு. ஓகேண்ணா, நீங்க கரெக்டான கேள்வி.